அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி ஒரு சின்னதாக அவுட்டிங் விளாக் பார்க்கலாம். என் பசங்க ரொம்ப கரைச்சி பண்ணாங்க, போர் அடிக்குதுன்னு சொல்லி. அதனால் வந்துட்டு எங்கேயாவது பக்கத்தில் போகலாம், ப்ளே ஏரியா மாதிரி இருக்கான்னு பார்க்கும்போது சென்னை சில்க்ஸ் மேலே வந்துட்டு ப்ளே ஏரியா இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். சரி அங்கே போகலாம் அப்படின்ட்டு போனோம். பெருசாக ஷாப்பிங் பிளான்லாம் இல்லை, நேராக நம்ம அங்கேயே போயிடலாம், மேலே போய் விளாண்டுட்டு வந்துடலாம், ஃபுட் கோர்ட் கூட சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி அங்கே போகலான்னு போயாச்சு. 3rd ஃப்ளோரில் இருந்துச்சு, சின்ன ஏரியா தான். முக்கால்வாசி ட்ரெஸ்ஸு தான் இருந்துச்சு. ஒரு கொஞ்சம் ஏரியாவில் வந்து மாதிரி ஃபுட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் விளையாடுறதுக்கு பசங்களுக்கு கேம்ஸும் இருந்துச்சு. அதில் வந்து இந்த 2 கேம்ஸ் மட்டும் இல்லை, கார் ரேஸும் பைக் ரேஸும் இல்லை. ஆனால் என் பசங்க வந்ததே அந்த 2க்காக தான். ஸோ அது அவங்களுக்கு கொஞ்சம் ஐயோ இல்லாமல் போச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. சரி வந்ததுக்கு எதாவது விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டாங்க மற்ற கேம்ஸ்லாம். 200 ரூபாய்க்கு 3 கேம்ஸ் விளையாண்டுக்கலாம் நாங்கள். சாரி 200 ரூபாய்க்கு 6 கேம்ஸ். அப்போது நான் என் பசங்களுக்கு 3 பிரிச்சுக்கிட்டோம். பிடிச்சிட்டு விளையாண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இது இருந்துச்சு, ப்ளே ஸ்டேஷன் இருந்துச்சு. அப்புறம் லெக் மசாஜ், பாடி மசாஜ் அந்த மாதிரி இதுவும் இருந்தது. 10 மினிட்ஸ்க்கு 120 ருபீஸ் இருந்துச்சு ஃபுல் பாடி மசாஜ். அதே இது வந்து லெக் மசாஜ் வந்து 15 மினிட்ஸ்க்கு வந்து 30 ரூபா அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் விஆர் இருந்துச்சு, ப்ளே ஸ்டேஷன் இருந்தது. பட் அதெல்லாம் விளையாடல அவங்க. இந்த கேம்ஸ் மட்டுமே விளையாண்டுட்டாங்க. 200 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி ஆளுக்கு 3 கேம் விளையாண்டுட்டாங்க. பக்கத்துலேயே ஃபுட் கோர்ட் இருந்தது. நான் சும்மா அதை அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். அங்கே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம், பப்ஸு, டீ காஃபி வாங்கிக்கலாம். அப்புறம் ஐஸ்கிரீம், சாண்ட்விச்சஸ் இருந்துச்சு. சாண்ட்விச்சஸ் வந்து நம்ம சொன்னதுக்கப்புறம் எது வேணுமோ அதை டோஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் ஒரே ஒரு பன்னீர் சாண்ட்விச் மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த மாதிரி பசங்க இந்த ஜம்பிங்லாம் விளையாடுவாங்கள்ல, பால்ஸ் எல்லாமே உள்ளே போட்டு அது ஒரு சின்ன செட்டப். உள்ளேருந்து பெரிய ஆட்கள் அலௌடு இல்லை, சின்ன பசங்க மட்டும்தான். அதனால் அந்த இடம் இருந்தது. அது வந்து அரை மணி நேரத்துக்கு 70 ரூபா. அது கொஞ்சமே நல்லாவே டைம் பாஸ் ஆச்சு 2 பேருக்குமே. 2 பேரையும் அரை மணி நேரம் உள்ளே தான் கிடந்தானுங்க. நாங்கள் வந்துட்டு அப்படியே வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது கொஞ்சம் டைம் பாஸ் ஆச்சு. எங்களுக்கும் ரொம்ப நாள் கழித்து கொஞ்சம் வெளியே போனது நல்லா இருந்துச்சு, ரெஃப்ரெஷிங்காக நல்லா இருந்தது.